வெல்கம் பேக் டு டெக்னாலஜி உலகம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன கூகுள் குரோம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நம்மளும் இதை அப்போவே இருந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணணும்னு நினச்சி கடைசியாக இன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்னைக்காச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூகுள் லென்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டுனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும். அதே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்படி இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் குரோம் ஆப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதில் டைப்பிங் பாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் வந்துட்டு இருக்கும். அந்த கேமரா ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணியும் உங்களுக்கு ஒரு கேலரி மாதிரி உங்கள் ஆல்பம்ஸ்க்கு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகும். அந்த ஆல்பம்ஸ்க்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் வித் யுவர் கேமரா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் சர்ச், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, அப்புறம் டிரான்ஸ்லேட், அப்புறம் ஹோம்ஒர்க், ஷாப்பிங், பிளேஸ், டின்னர், இந்த மாதிரி நிறைய ஷோ ஆகும் கீழே பாட்டமில். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய கேமரா வந்துட்டு ஓப்பன் ஆகி இருக்கும். அப்புறம் நீங்கள் இப்போ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத அதை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்துட்டு ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணியும் உங்கள் ஆப் வந்துட்டு அதாவது ஆல்பம்ஸ் ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தேவையான ஒரு டிரான்ஸ்லேட் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு புக் வச்சுருக்கீங்க, ஒரு இங்கிலீஷ் புக் இல்லாட்டி ஹிந்தி புக் வச்சுருக்கீங்க. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்ச அந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு அந்த சைடு எந்த லாங்குவேஜில் இருந்து எந்த லாங்குவேஜுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அது வந்துட்டு ஷோ ஆகும். இப்போ அந்த டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணியும் அதில் உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அந்த டிடெக்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அரபிக், இல்லாட்டி ஹிந்தி, தெலுங்கு, அந்த மாதிரி நிறைய இது வந்துட்டு இருக்குது. அதில் உங்களுக்கு எதில் இருந்து எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் நக்கா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக தமிழ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு எந்த மொழியில் வேணுமோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வேணும்னா அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது புக்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் எது வேணாலும் இருக்கலாம். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணியும் மறுபடியும் உங்கள் ஆல்பம்ஸ்க்கு வந்துட்டு போகும். அதில் நீங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோவை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் அந்த காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இப்படி காப்பி பண்ணி காப்பி அப்படின்னு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட்டில் வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிசன் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணியும் உங்களுக்கு அதில் உள்ள வார்த்தைகளை வந்துட்டு அதுவே கூகுளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படித்து சொல்லிடும்.
ஸோ நீங்கள் ஒரு கதைலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது வரிசைக்கு வந்து உட்காந்து படிக்க வேண்டாம் மெனக்கிட்டு. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிடும் அதில் உள்ளதை. நீங்கள் வந்துட்டு கேட்க மட்டும் செஞ்சாலே போதும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இதில் இருக்குது. அடுத்த ஹோம் இருக்குது. அந்த ஹோம் ஒர்க் வந்துட்டு கிளிக் பண்ணி உங்களுடைய புக்கில் உள்ள கொஸ்டினை கூட அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன், மேக்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் டின்னர் பிளேஸ், இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிட முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் எனக்கு பிடிச்சது எதுதான் அப்படின்னா டிரான்ஸ்லேட், டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஹோம்ஒர்க்கு. ஸோ ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும்னாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனோ இல்லாட்டி மேக்ஸோ தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக காப்பி பண்ணிக்கிட முடியும். அப்புறம் டிரான்ஸ்லேட்டுக்கு நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம மொழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் மூலமானாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இதில் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.